குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் சக்தி, குடான் சக்தி. ஓகே, நேற்று போட்ட வீடியோஸ்க்கு நல்லா ரீச் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி போட்ட வீடியோவும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு போகிறேன். ஓகே, நீங்களும் நானும் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம சின்ன பிள்ளையில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டோமோ அது இப்போ இங்கே யாரும் ஆகிறது கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு முழுக்க காரணம் நீங்களோ நானோ கிடையாது. நம்ம ஃபேமிலியும் இருக்குது, நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம சொசைட்டி சுற்றி இருக்கவங்க, சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் அவங்க, ஸோ எல்லோரும் இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். உங்கள் பசங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து அவன்கிட்ட பேசி முடிவெடுங்க. ஏன்னா ஒரு சில பசங்களுக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஒரு சில பசங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன வாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு ஸோ எந்த ஐடியாவும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் அவங்க டீச்சரை கைட் பண்ணுற டீச்சருக்கு தெரியும். ஸோ அந்த டீச்சர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம், அவன் என்ன ஒன்று ஆசைப்பட்றான், அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வைங்க. ஸோ அப்போ தான் அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஓரளவு அச்சீவ்மெண்ட் போயிட்டு நிறையா சாதிப்பாங்க. உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், ஆசைப்பட்ட மாதிரி. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்காகவும் சொசைட்டிக்காகவும் சொந்தக்காரங்களுக்காகவும் தனக்காகவும் கையில் காசு இல்லாமல் பிடிக்காமல் ஏதோ ஒரு டிகிரி எடுத்து படித்து வேலை இல்லாமல் ரோட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சுற்றிக்க தெரியுறாங்க. வேலை இல்லாமல் டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் பார்லையும் அங்கங்கே வேலை பார்த்துட்டு எதுக்கு பெற்றவங்க தான் கஷ்டமாக இருக்கும் வந்து. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. நீங்கள் என்ன ஒன்று ஆசைப்படுறத நீங்கள் 12க்கு முன்னாடியே முடிவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. சிலர் நினைக்கலாம், ஏன்டா 12th நான் 10th முடிச்சோன்னே 11th 12th அதில் தானே முடிவெடுக்க முடியும், எதுக்கு 12th கொண்டு வரா அப்படிங்க. 10th 12th நமக்கே என்ன வரும்னு நமக்கு தெரியாது, சும்மா சொல்லுவோம், அவ்வளோதான். கரெக்டாக தெளிவான முடிவு யாரும் எடுக்கிறது கிடையாது. ஸோ பேரண்ட்ஸுக்கும் சில பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட்டட் இருப்பாங்க, சில பேரண்ட்ஸ் வந்துட்டு கிராமத்துப்புறத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் அன்எஜுகேட்டடாக எதுவுமே வெளி உலகம் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ 11th 12th வரும்போது எல்லாரும் ஓரளவு மெச்சூரிட்டி வந்திருக்கும்னு நான் நம்புறது. அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்தாலே ஓரளவு கரெக்டான முடிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து படிங்க. லைஃப்புங்கிறது போனால் வராது, அதை தெரிஞ்சுக்கிறேங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு படிச்சுக்கலான்னு விட்டால் இன்றைக்கி பிடிக்க முடியாது, நாளைக்கு நீ தான் கஷ்டப்படுவ. பார்த்துக்க, புரிஞ்சுக்க, லைஃப்பை கற்றுக்கோ.